அப்புறம் வந்து மூன்றாவதுல கமருதீன் இருக்குது. கமருதீன் நீங்கள் பார்த்தா 2550 ஓட்டுகள், பர்சன்டேஜ் தான் 13%. ஸோ கமருதீனுமே ஒரு நல்ல பிளேயர் தாங்க. ஸோ அவர் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா அவர் வந்து இன்னைக்கு கூட பார்வையிட சண்டை போட்டிருந்தாரு. பார்வை நான் தப்புன்னு பட்டால் தப்புன்னு சொல்லுவேன், ரைட்டுன்னா ரைட்டுன்னு சொல்ல, இதுதான் என்னோட கேரக்டரு, நான் உனக்காகலாம் மாற்றிலாம் பண்ண முடியாது அப்படி மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். ஏன்னா வந்து இன்னைக்கு பால் டாஸ்க் வச்சுங்களா, பால் டாஸ்கில் வந்து பாரு ஒரு பாலை வந்து எக்ஸ்ட்ரா கம்மியாக சொல்லிட்டாரு. ஓகேங்களா, அதனால் பாரு சண்டை போட்டாங்க, சொல்லிட்டாரு இதுதான் நியாயம், என்ன இதாக இருப்பானா, உனக்காகலாம் மாற்றிலாம் இருக்க முடியாது, நீ என்ன சொல்கிற பார்த்துலாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாயை அடக்கினா ஒரு நல்லா இருக்கும்ன்றது வந்து முக்கியமான ஒரு விஷயம். வாயை அடக்கவே மாட்டார், நிறைய வார்த்தைகள் விடுறாரு. இன்னைக்கு அவரே சொல்லியிருந்தார், மூக்கு கீழே ஓட்ட ஒன்று இருக்குல்ல, அதை அடக்கினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தார். நல்லா தான் பேசுகிறாரு. பட் யாராவது ட்ரிகர் பண்ணால் ஓவராக பேசி ஸோ அவர்கிட்ட பேசுறதுக்கே உள்ள கண்டஸ்டன்ஸை பயப்படுறாங்க, அந்த அளவுக்கு வந்து இருக்காரு. அதெல்லாம் வந்து ரொம்ப தவறுன்றதை அவர் புரிஞ்சுக்கணும். அப்புறம் 4,000 சபரியோட 1790 ஓட்டுகள், பர்சன்டேஜ் வந்து 9% எடுத்திருக்காரு. ஸோ சபரி வந்து லாஸ்ட் வீக் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டாருங்க. ஸோ அவர் வந்து ஸ்பெஷலிஸ்டே வந்து வாய் பேசுறது தான். ஸோ அந்த கோர்ட் டாஸ் கொடுத்தெல்லாம் அட்வொகேட்டை வந்து பிச்சு உதட்டாரு. ஸோ நல்ல ஒரு மூவ் எடுத்திருக்காரு. கொஞ்சம் அவருக்கான மக்கள் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இன்னும் அதை வந்து அப்படியே டெவலப் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். டெவலப் பண்ணாமல் வந்து இன்னும் வந்து அந்த ஒரு நிமிஷம் சொல்கிறது, யாரை பின்னாடி ஒழிஞ்சு இந்த கேம் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு முக்கியமான விஷயம், சபரி வந்து அந்த பாரு அவர் ஒரு விளையாடிருந்தாங்களே, எனக்கு தெரிஞ்சு சபரி கம்மன் தான் இருந்தார். பாரு தான் வந்து போயிட்டு பின்னாடி தட்டுறதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவர் என்ன சொன்னாங்க, இப்படிலாம் தட்ட தெரியாது, நீ இப்படி வந்து நில்லு சொல்லி ஒரு ஷார்ட் ஒன்று வைப்பார் பாருங்க. ஐயோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பாருன்றதால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் வேற யாருன்னா இருந்தால் வேற மாதிரி ரியாக்ட் ஆகிருப்பாங்க. இதுலேயுமே வந்து பாரோட மிஸ்டேக் தான். எனக்கு இதெல்லாம் வராது வேணான்னு சொன்னாலும் உள்ள பொத்துன்னு போய் விழுந்துட்டாங்க. பட் எந்த அடியும் கிடையாது. ஸோ பட் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் தான் நல்லா இருக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். கம்பல்சரி சேதனை வந்து அட்ரஸ் பண்ணுவார் அப்படின்னு